இயேசுவில் பிரியமான இறை மக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டின் பொதுக்காலத்தின் 4ஆம் ஞாயிறுக்கான மறைவுரை சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சமரசம் செய்து கொள்ளாத இறைவாக்கினர்களாய் பணி செய்ய நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இணைச்சட்ட நூல் 17வது அதிகாரம் 18வது அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களிலும் இஸ்ராயல் மக்களிடையே இருந்த முப்பெரும் தலைமையை குறித்து நாம் அதில் வாசிக்கிறோம். குறிப்பாக கடவுளால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு அரசர் எவ்வாறு கடவுளுக்கு அஞ்சி வாழ வேண்டும், கடவுளின் திருச்சட்ட நூலை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாசித்து கடவுளுடைய நியமங்களுக்கும் நீதி முறைமைகளுக்கும் அஞ்சி வாழ்ந்து எப்படி கடவுளுக்கு உகந்தவராய் வாழ வேண்டும் என்பதை 17வது அதிகாரம் நமக்கு எடுத்து கூறுகிறது. தன்னை மற்றவர்களை விட உயர்ந்தவராகவோ அல்லது உடன்பிறப்புகளிடையே தன்னை உயர்ந்தவராகவோ கருதாமல் கடவுளுக்கு அஞ்சி வாழ்நாள் முழுவதும் பணி செய்ய வேண்டும், மக்களை நல்வழியில் நடத்த வேண்டும் என்பதே கடவுள் ஒரு அரசருக்கு தருகின்ற அழைப்பாக இருக்கிறது. 18வது அதிகாரத்தின் தொடக்கத்தில் கடவுளால் ஏற்படுத்தப்படுகின்ற குரு எவ்வாறு பணி செய்ய வேண்டும், கடவுளாகிய ஆண்டவரே ஒரு குருவுக்கு உரிமை சொத்து என்பதை 18வது அதிகாரம் தொடக்க பகுதியிலே நம்ம வாசிக்கிறோம். கடவுளே ஒரு குருவுக்கு உரிமை சொத்து. வேற எதையும் நாடாமல் தேடாமல் அவர் கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற அழைப்பை ஒவ்வொரு குருவும் பின்பற்ற வேண்டும், ஏற்று வாழ வேண்டும் என்பதனை அந்த அதிகாரத்தின் தொடக்கத்தில் நாம் வாசிக்கிறோம். 3ஆவதாக இஸ்ராயல் மக்களிடையே இருந்த மிக முக்கியமான ஒரு அதிகாரம், இறைவாக்கினரை கடவுள் இஸ்ராயல் மக்களிடையே தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார். ஓர் இறைவாக்கினர் கடவுளுடைய வாக்கை பெற்றுக்கொண்டு அந்த வாக்கை மக்களுக்கு அறிவிப்பவராக இருக்கிறார். அதை மக்களிடத்தில் அறிவிக்க வேண்டும் என்றால் கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே ஓர் இடைநிலையாளராக இறைவாக்கினர் திகழ்கிறார். இறைவாக்கினர் ஒருவருடைய குற்றத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் அல்லது மக்களுடைய குற்றத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால், மக்கள் கடவுளுடைய நெறிமுறைகளிலிருந்து விலகி வாழ்கிறார்கள் என்றால் அதனை சுட்டிக்காட்டுவதற்கு தன்னை இவர் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் கடவுளுடைய வாக்கை அறிவிக்கின்ற இறைவாக்கினர் தூய்மையான மனிதராக, கடவுளுடைய வாக்கிற்கு ஏற்ப வாழ்கின்ற மனிதராக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அரசர் எவ்வாறு இருக்க வேண்டும், குரு எவ்வாறு பணி செய்ய வேண்டும், இறைவாக்கினர் எப்படி பணியாற்ற வேண்டும், இறைவாக்கினர் கடவுளுடைய வாக்கை மக்களுக்கு அறிவிக்க தன்னையும் தயார்படுத்தி கொண்டு மக்களை அவர் எவ்வாறு தயார்படுத்த வேண்டும் என்பதனை இணைச்சட்ட நூல் 18வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். குருவுக்கு இறைவன் அளித்திருக்கக்கூடிய அதிகாரம் அந்த கடவுளுக்கே பணி செய்வது. ஏனென்றால் தன்னை உரிமை சொத்தாக அளிக்கக்கூடிய கடவுள் எதிர்பார்ப்பது ஒரு குருவின் கீழ்ப்படிதலை, குருவின் அர்ப்பணத்தை. குரு தன்னையே முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்தால்தான் கடவுளுக்கும் மக்களுக்கும் அவர் இடைநிலையாளராக இருக்க முடியும். குரு எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதை 18வது அதிகாரத்தின் தொடக்கத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். 3ஆவதாக கடவுள் இஸ்ராயல் மக்களிடையே ஏற்படுத்துகின்ற இறைவாக்கினர்கள், அவருடைய பொறுப்பு என்ன, இறைவாக்கினர் என்றால் யார்? இறைவாக்கினர் என்பவர் கடவுளுடைய வாக்கை பெற்றுக்கொண்டு அந்த வாக்கை மக்களிடத்திலே அறிவிப்பவராக இருக்கிறார், கடவுளின் பதிலாளாய் இருக்கிறார். கடவுளுடைய வாக்குறுதியை பெற்று கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து அதை முழுமையாக மக்களுக்கு அறிவிப்பவராக இறைவாக்கினர் திகழ்கிறார். அதே வேளையில் ஓர் இறைவாக்கினர் கடவுளால் அனுப்பப்படுகிறார் என்றால் கடவுள் என்ன செய்தியை சொல்லுகிறாரோ அதை மட்டுமே அறிவிப்பவராக இருக்க வேண்டும். அதனை விடுத்து வார்த்தைகளை சேர்த்து கொண்டு தன்னுடைய எண்ணங்களை சேர்த்து கொண்டு அதை மக்களிடத்திலே பரப்புவார் என்றால் அவர் அழிக்கப்படுவார் என்று கடவுளால் எச்சரிக்கப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த 3 அதிகாரங்கள், இந்த 3 தலைமைகள் இஸ்ராயல் மக்களிடையே இருந்ததை நாம் அறிவோம். அதிகாரம் என்பது என்ன? அதைத்தான் நாம் இன்றைக்கு ஆழமாக சிந்திக்க போகிறோம். அதிகாரம் என்பது ஆணவத்தில் இருந்து கொண்டு பேசுவது அல்ல, எல்லோரையும் அடிமைகளாய் பார்ப்பது அல்ல, அடக்கி ஆளுவது அல்ல, மாறாக பணி செய்வதில்தான் நிறைவடைகிறது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. 2013ஆம் ஆண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய திருத்தந்தை அவர்கள் பொறுப்பேற்ற நாளில் மார்ச் மாதம் 19ஆம் தேதி அன்று புனித யோசேப்பின் திருவிழாவில் அவர் ஆற்றிய மறைவுரை நம்மை கவனிக்க வைக்கிறது. அதிகாரம் என்பது ஆட்சி செய்வது அல்ல, அதிகாரம் என்பது
பதவியில் அமர்ந்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சி அல்ல, மாறாக மக்களுக்காக அர்ப்பணித்து பணி செய்வதே என்று தெள்ளத் தெளிவாக அந்த மறையுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டதோடு மட்டுமல்ல, இன்று வரை எளிமையான திருத்தந்தையாக, தாழ்ச்சியான திருத்தந்தையாக, பணிவுள்ள திருத்தந்தையாக அவர் திகழ்வதை நாம் பார்க்கிறோம். வாழும் நற்செய்தியாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விளங்குகிறார். அப்படியென்றால் அவர் எதை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்கிறாரோ அதை தாழ்ச்சியோடு தன்னை அர்ப்பணித்து மக்களை நல்வழியில் நடத்துவதிலே அவர் அதை எடுத்து காட்டுகிறார். அவரும் வாழ்கின்ற ஓர் இறைவாக்கினர் என்றால் இது மிகையான கூற்று அல்ல. அவரை போல நாமும் வல்ல இறைவாக்கினர்களாக, எதற்கும் சமரசம் செய்யாத இறைவாக்கினர்களாக, அல்லது தீமைகளோடு சமரசம் செய்து கொள்ளாத இறைவாக்கினர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கப்பர்நாகுமில் நுழைகிற போது அங்கே தொழுகை கூடத்தில் அவர் கற்பிக்கிறார். இவருடைய போதனை இப்படி அதிகாரம் கொண்ட போதனையாய் இருக்கிறதே என்று ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். தீய ஆவிகள் கூட ஆண்டவர் இயேசுவை பார்த்தவுடன், நீர் ஏன் இங்கே வந்தீர்? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று தீய ஆவிகளே வெளிப்படுத்துகின்றன. ஆண்டவர் இயேசு அங்கே வல்ல இறைவாக்கினராய் இருப்பதை நாம் இந்த நிகழ்வின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். தீய ஆவிகள் நடுங்கி ஓடுகின்றன. ஏனென்றால் அவர் தூய்மையின் ஊற்றாக இருக்கிறார், உண்மையின் சாயலாக இருக்கிறார். அவரே உண்மை என்பதை நாம் அறிவோம். பொய்மைக்கும் உண்மைக்கும் எதிரான போராட்டத்திலே உண்மைதான் வெல்லும் என்பதை ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு உண்மை என்றால் உண்மைக்கு எதிராக சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால்தான் தீய ஆவிகள் அவருடைய முன்னிலையிலிருந்து ஓடுகின்றன. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த வல்ல செயல் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. இவர் அதிகாரத்தோடு போதிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய இறைவாக்கினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்ல, உண்மையான இறைவாக்கினர், இணைச்சட்ட நூலில் வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கினர், மோசையின் வழியாக முன்னறிவிக்கப்படுகின்ற இறைவாக்கினர் இயேசுதான் என்பதை நாம் இன்றைய நற்செய்தியிலே அவருடைய வல்ல செயல் வழியாக, அவருடைய வல்லமையான பிரசன்னத்தின் வழியாக இவரே உண்மையான இறைவாக்கினர், கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைய வாசகங்களின் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை, நாமும் ஆண்டவர் இயேசுவை போல வல்ல இறைவாக்கினர்களாய் திகழ வேண்டும். சற்று அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், இன்றைக்கு அதிகாரங்கள், ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள், தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் எல்லோரும் மற்றவர்களை அடக்கி ஆள பயன்படுத்துகிறார்கள். அதிகாரத்தை ஒரு மோகமாக பார்க்கிறார்கள். அதிகாரத்தை சுயநலமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் ஆணவத்தோடு வாழ்ந்த ஒரு சில மனிதர்களை நாம் அறிவோம். அதிலே எல்லாருக்கும் ஒரு பாடத்தை புகட்டுவதற்காக ஆணவத்தால் அழிந்த மனிதர்களில் ஹிட்லரை மிக முக்கியமாக குறிப்பிடுவார்கள். ஜெர்மனியில் 1933 முதல் 1945 ஆண்டு வரை 12 ஆண்டுகள் நீடித்த அவருடைய சர்வாதிகார ஆட்சியில் யூதர்களை ஒழிக்கும் திட்டம் என்ற பெயரில் 60 லட்சம் யூதர்களை ஈவிரக்கம் இல்லாமல் கொன்று குவித்தார். தன்னை வெல்ல யாரும் இல்லை என்கிற இருமாப்பில் போலந்து மீது படையெடுத்து 2ஆம் உலகப் போருக்கு பாதை ஏற்படுத்தி கொடுத்தார். இறுதியில் மன அழுத்தம் ஏற்பட்டு துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஹிட்லரின் வாழ்க்கை இரத்த சகதியால் நிறைந்தது என்பதை நாம் அறிவோம். அவரின் இறுதி முடிவு அந்தோ பரிதாபம். ஹிட்லரின் தற்கொலையோடு சர்வாதிகாரம் மட்டுமல்ல, அவருடைய மரணத்திற்கு பிறகு 2ஆம் உலகப் போரும் முடிவுக்கு வந்தது. அன்பிற்குரியவர்களே, ஆணவத்தோடு வாழ்ந்தால் ஹிட்லரை போல நாமும் அழிவோம் என்பது உறுதி. அதிகாரம் என்பது பணி செய்வதே என்பதை யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேருமே வல்ல இறைவாக்கினர்கள் தான். ஆண்டவர் இயேசு அரசராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார், வல்ல இறைவாக்கினராகவும் இருக்கிறார். அவரை போல பல பொறுப்புகளில் தலைமையேற்று வழி நடத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாமும் கிறிஸ்துவை போல தாழ்ச்சியோடும் பணிவோடும் கடவுளுக்கு முழுமையாய் அர்ப்பணித்து வல்ல இறைவாக்கினர்களாய், குறிப்பாக தீமைகளோடு தீய சக்திகளோடு சமரசம் செய்து கொள்ளாத மனிதர்களாக நாம் வாழ்வோம். அதுவே ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதாகும் என்பதை உணர்ந்து நாமும் வல்ல இறைவாக்கினர்களாய் பணி செய்ய, தீமைகளை வேறறுக்க புறப்படுவோம். அதற்கான அருளை இந்த நாளில் மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, தூய ஜெயராக்கினி அன்னையே வாழ்க.